எல்லாரும் பொதுவா சொல்லக்கூடிய ஒரு விஷயம், "நீ நீயா இரு" அப்படின்றது. ஆனா, அந்த "நீ நீயா இரு" அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் நாம கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மள எப்படி வளர்த்தாங்க? நாம எப்படி சில சூழ்நிலைகள அடாப்ட் பண்ணிக்கிறோம்? நாம எப்படி சர்வைவல் மோட்ல இருக்கிறோம்? இதுதான் நாம போல. இதத்தான் நாம ஃபாலோ பண்ணணும். அப்படின்னு நாம நெனச்சுக்கிட்டு, அதுதான் நம்மளுடைய நேச்சர். இதுதான் என் குணம். நான் இப்படிதான் இருப்பேன். அப்படின்னு மத்தவங்க நமக்கு கத்துக் குடுத்த பழக்கத்த நம்மளுடைய நேச்சரா நெனச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்போ நாம பழகிட்டு இருக்க எல்லா பழக்கமும், நம்மளுடைய குணாதிசயமும், நம்மளுடைய உணர்வுகள் அனைத்துமே சின்ன வயசுல இருந்து நமக்கு கத்துக் கொடுக்கப்பட்டது தானே ஒழிய, அது உண்மையிலே நாம இல்ல. அப்படின்னா என்ன? அதுக்கு என்ன பண்ணணும்? அப்படின்றதுக்கு பதிலா இந்த பாட்காஸ்ட் "ஹவ் ஐ ப்ரோக் த ஹேபிட் ஆஃப் பீயிங் மைசெல்ஃப்" இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா இது என்னோட லைஃப்ல நான் கத்துக்கிட்டது. லைஃப்ல ஒரு கட்டம் வரைக்கும் என்ன இப்படித்தான் வாழணும்னு பழக்கப்படுத்தி வச்சிருந்தாங்க. நானும் அதத்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஒரு கட்டத்துல அந்த மாரி நான் வாழ்றது எனக்கு பிடிக்கல. உள்ளுக்குள்ள வலியா இருந்துச்சு. எனக்கு பிடிக்காத ஒண்ண நான் கட்டாயத்தின் பேர்ல செஞ்சுட்டு இருக்கிற மாரி தோணுச்சு. உண்மையிலே இதுதான் என் வாழ்க்கையா? அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படி யோசிக்கும்போது எனக்கு கிடைச்ச பதில் தான், இது நான் இல்ல. ஸோ இது நான் இல்லன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நான் யாரு? நான் இல்ல. இது நான் இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு அத உடைச்சா தானே நான் யாருன்னு எனக்கு தெரியும். ஸோ அத நான் எப்படி பண்ணேன்? அப்படின்றத தான் இங்க நானு பேசப் போறேன். சரிங்களா? இந்த எபிசோட் உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கான விளக்கம் குடுக்குமா என்னன்னு என்னால தெளிவா சொல்ல முடியல. ஆனா என் வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்றத நான் சொன்னேன் அப்படின்னாக்க, அது உங்களுக்கு புரியும். உங்க வாழ்க்கையோட ஒத்துப்போச்சு அப்படின்னாக்க, அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புரிதல ஏற்படுத்தும் அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கை. நான் எத பத்தி பேசுறேன் அப்படின்னா, நான் சர்வைவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு வெர்ஷன கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லைங்களா? ஆனா நான் வாழல. நான் சர்வைவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் கிரியேட் பண்ண வெர்ஷன எப்படி நான் உடைச்சேன்? அப்படின்றத பத்தி தான் நான் பேசப் போறேன். இந்த நான் அப்படின்னு ஒரு வெர்ஷன் வந்து இருக்குது இல்லைங்களா? நம்மள சுத்தி நம்மள பழக்கப்படுத்தி வச்சாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? நான் என்ன நெனச்சுட்டு இருந்தேன், ரொம்ப நாளா இதுதான் நான். நான் இப்படிதான் இருப்பேன். எப்படின்னா, எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். நமக்கு வந்து நியாயம்னு படுறத கூட, அவங்க தப்புன்னு சொன்னா ஏத்துக்கிட்டு போணும். நமக்கு தப்புன்னு படுறது அவங்களுக்கு நியாயம்னு சொன்னா ஏத்துக்கிட்டு போணும். எது நடந்தாலும், நம்மள யார் கிண்டல் பண்ணாலும் சரி, நம்மள யார் கேலி பண்ணாலும் சரி, நமக்கு மத்தவங்க ஏதாச்சும் கஷ்டம் குடுத்தாலும் சரி, எது நடந்தாலும் அமைதியா இருக்கணும். அப்பதான் நாம இருக்கிற இடத்துல நாம அமைதியா இருந்தா தான் நம்மள சுத்தி எல்லாரும் அமைதியா இருப்பாங்கன்ற நெனப்பு. எல்லாரையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்றது. இவங்கள்ட்ட இப்படிதான் இருக்கணும், இவங்கள்ட்ட இப்படிதான் இருக்கணும், இவங்கள்ட்ட இப்படிதான் இருக்கணும்னு ஒவ்வொருத்தவங்கள்ட்டயும் ஒரு ஒரு மாதிரி நடந்துக்க ட்ரை பண்றது. ஏன்னா, அவங்க நம்மள அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. என்னுடைய வலிகள அமைதியா உள்ளுக்குள்ளே வச்சிருக்கணும். வெளியில சொல்லக்கூடாது. உள்ளுக்குள்ள வலிச்சாலும் நான் சிரிச்சுட்டு இருக்கணும். இந்த குவாலிட்டீஸ் எல்லாமே என்னுடைய ஐடென்டிட்டியா நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். இதுதான் என்னோட நேச்சர் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படிலாம் இருந்ததுனால, என்ன சுத்தி இருந்தவங்க என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த காரணத்துக்காக, இதுதான் என் நேச்சர் போல இருக்கு அப்படின்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா அது உண்மையிலே நேச்சர் கிடையாது. என்னோட நேச்சர் கிடையாது. அது ஒரு கண்டிஷனிங் பார்ட். என் வாழ்க்கையில ஒரு கட்டுப்பாட என் மேல திணிச்சு, அது என்னோட இயல்பு அப்படின்னு என்ன நம்ப வச்ச ஒரு விஷயம். அது நம்பிக்கையின் பேர்லயோ, தன்னம்பிக்கையின் பேர்லயோ உருவாக்கப்படல. மத்தவங்க மேல இருந்த பயத்தின் பேர்ல தான்
அந்த நான், மத்தவங்களால உருவாக்கப்பட்ட அந்த நான் உருவாச்சு. இப்போ இது இந்த பீயிங் மை செல்ஃப் நான் இப்படி இருக்கிறேன் இல்லைங்களா? இருந்தேன் இல்லைங்களா? இது எப்போ என்ன கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சது? ஒரு கட்டத்துல இதுதான் நான் அப்படின்னு சொல்றது எனக்கு வலிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா, அந்த நானா இருக்கிறது எப்ப பாரு எனக்குள்ள ஒரு சோர்வ குடுத்துக்கிட்டே இருந்துச்சு. மத்தவங்களுக்காக தான் நான் இருக்கிறேன். எனக்காக யாரும் இல்ல. எனக்காக நானே இல்ல அப்படின்ற ஒரு உணர்வ குடுத்துச்சு. மத்தவங்களுக்காக தான் நான் இருக்கணும். எனக்காக நான் எதுவும் பண்ணிக்க கூடாது அப்படின்ற ஒரு உணர்வ எனக்கு குடுத்துச்சு. எங்க வீட்ல எது நடந்தாலும் லிஸ்ட்ல நான் தான் கடைசியா இருந்தேன். எல்லா விஷயத்திலயுமே. ட்ரெஸ் செலக்ட் பண்றது, சாப்பாடு செலக்ட் பண்றது, விருப்பப்பட்டத சாப்பிடுறது, விருப்பப்பட்டத சொல்றது, என்னோட தேவை என்னன்னு சொல்றது, எல்லாத்துக்கும் நான் கடைசி ஆளா தான் இருந்தேன் நானு. ஏன்னா, நான் தான் எல்லார்ட்டயும் நல்ல பிள்ளைன்னு பேர் எடுத்து வச்சிருக்கேன். அவங்க சொன்னாக்கா நான் கேட்டுப்பேன். அதனால அவங்க எனக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் குடுக்க வேண்டிய அவசியம் இல்லன்ற நெனப்பு மத்தவங்களுக்கு நானே பதிய வச்சுட்டேன். அந்த நான் இருக்கு பாத்தீங்களா? அது அந்த சர்வைவல் பெயின எப்படி அடக்கி வச்சுக்கணுன்றத தான் நான் கத்துக்கிட்டேனே ஒழிய, உண்மையிலேயே நான் சேஃபா ஃபீல் பண்ணவே இல்ல. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் கிளிக் ஆச்சு. எனக்கு பழக்கப்படுத்தப்பட்ட பழக்கங்கள் அனைத்துமே ஹெல்தியானது இல்ல. இதுதான் என் குணம்னு சொல்லி என்ன நம்ப வச்சாங்க பாத்தீங்களா? அத உடைக்கக்கூடிய தைரியம் எனட்ட இருக்குது. என்னுடைய பாஸ்ட் வெர்ஷன் தான் என் பிரசன்ட்ட வழிநடத்திட்டு போகுது. ஸோ, அத நானு சரி பண்ணணும். இந்த வெர்ஷன் எனக்கு ஒரு ட்ராமா மூலியமா தான் கிடைச்சதே ஒழிய, ஒரு அன்பாலயோ, ஒரு ஆதரவாலயோ, இல்ல எனக்கு சப்போர்ட் பண்ணியோ, இல்ல ஒரு ஃபீலிங்காலயோ வந்தது கிடையாது. சரி. இந்த நான் எனக்கு பழக்கப்படுத்தப்பட்ட அந்த நான் பத்தின விழிப்புணர்வு எனக்கு எப்போ வந்துச்சு? ஒரு நாள் நான் கேட்டுக்கிட்டேன். இப்படி இருக்கிறது தான் நானா? ஏன்னா, நான் வெளியில ஒரு மாரி இருக்கிறேன், உள்ள ஒரு மாதிரி இருக்கிறேன். அது என்ன வெளியில ஒரு மாரி, உள்ள ஒரு மாதிரி? ஏதோ ஒண்ணு நடக்குது. என்ன அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு எனக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. நானும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறேன். ஆனா, அது ஏன் எனக்கு உள்ளுக்குள்ள வலிக்குது? நீ இப்படி பண்ணுன்னு சொல்றாங்க. நானும் அத பண்றேன். ஆனா, அத பண்ண எனக்கு ஏன் புடிக்க மாட்டேங்குது? நீ இப்படித்தான் பிஹேவ் பண்ணணும். அப்பதான் நீ நல்ல பொண்ணுன்னு சொன்னாங்க. அப்படித்தான் நானும் பிஹேவ் பண்ணேன். ஆனா, ஏன் எனக்கு யாருமே முக்கியத்துவம் குடுக்கல? சோ, வெளியில நான் இருந்தாலும், வெளியில இருக்கிற அதே உணர்வு ஏன் எனக்கு உள்ளுக்குள்ள கிடைக்கல? நான் ஏன் இந்த 2 விதமான மனநிலையில இருக்கிறேன்? யோசிக்க ஆரம்பிச்சேன் உட்காந்து. இது எதனால? வெளியில அட்ஜஸ்ட் பண்ணிப்போம்னு நினைக்கிறேன். ஆனா, உள்ளுக்குள்ள ஏன் அது வலிக்குது? எல்லாருக்கும் பிடிச்சவளா தான் இருக்கிறேன் நானு. ஆனா, உள்ளுக்குள்ள ஏன் எனக்கு அது உண்மையா தெரிய மாட்டேங்குது? அப்போ சில பதில்கள் எனக்கு வந்துச்சு. நான் அப்படி இருக்க காரணம், என்ன அவங்க விட்டுட்டு போயிடுவாங்களோ? என்கிட்ட பேசாம போயிடுவாங்களோ? என் மேல கோவப்படுவாங்களோ? என்ன அக்செப்ட் பண்ணிக்காம போயிடுவாங்களோ? என்கிட்ட பேசாம இருந்துருவாங்களோ? இல்ல என்ன தப்பா புரிஞ்சுப்பாங்களோ? இப்படிலாம் அந்த பயத்தினால தான் அந்த பயத்தினால தான் வெளியில நான் அந்த மாதிரியும், உள்ளுக்குள்ள இந்த மாதிரியும் நான் இருந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் உள்ளுக்குள்ள என்ன ஃபீல் பண்ணனோ, அத நான் வெளியில சொன்னேன் அப்படின்னாக்க,
நான் தான் தப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்ற உணர்வ எனக்குள்ள விதைக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு வெளிப்புறமா உருவாக்கப்பட்ட அந்த வடிவம் இருக்கு இல்லையா? அது ஒட்டு மொத்தமா நீ இப்படி இருந்தா தான் மத்தவங்க உன்ன ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியே உருவாக்கப்பட்ட வடிவம். ஆனா அது உண்மையான வடிவம் கிடையாது. அது எனக்கு அவங்க எனக்கு குடுத்த அந்த வடிவத்த எனக்கு ஒரு கேடயமா நான் மேல போட்டுட்டு இருந்திருக்கிறேன். ஆனா நான் அது உண்மையான வடிவம் நான் இல்ல. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நான் நானா வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலுக்கு நான் எல்லா பாட்காஸ்ட்லயுமே சொல்லியிருப்பேன். என்னுடைய இந்த 4 வருஷ அனுபவம் தான் இப்ப என்ன உங்கள்ட்ட பேச வச்சிருக்கு. இந்த 4 வருஷமா நான் எனக்காக நிக்க ஆரம்பிச்சு, எனக்காக பேச ஆரம்பிச்சு, நான் யாருன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேலுக்கு, அவங்க எனக்கு போட்டு விட்ட அந்த கேடயத்த, அவங்க எனக்கு என் மேல வச்சு கட்டி வச்ச, கண்ணுக்கு தெரியாத அந்த கேடயத்த நான் பிச்சு எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்கிட்டேருந்து கழட்டி வீசணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா, எனக்கு இனிமே அது தேவையில்ல. அது எனக்கு மத்தவங்க குடுத்த ஒரு கேடயம் தானே ஒழிய, அது நான் உண்மையா எனக்கு இருக்க நான் பழக்கப்பட்டது கிடையாது. சரி, அத நான் எப்படி கழட்டி வீசணும்? அத நான் எப்படி உடைச்சேன்? பிரேக்கிங் த ஹேபிட். மத்தவங்களால வடிவமைக்கப்பட்ட என்ன நான் எப்படி உடைச்சேன்? ஒரு நாள்ல நடந்துரலைங்க அது. 4 வருஷ அனுபவம், 4 வருஷ விழிப்புணர்வு. கொஞ்சம் கொஞ்சமா தான், ரொம்ப பொறுமையா தான் ஆரம்பிச்சேன். அன்கம்ஃபர்டபுளா தான் இருந்துச்சு. ஆனா, நான் எனக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு உணர்வ மட்டும் நான் கைவிடவே இல்ல. நான் அத மட்டுமே பிடிச்சுக்கிட்டு நான் போகணும்னு ஆசைப்பட்டேன். போனேன். நெறைய சவால்கள், நெறைய கஷ்டங்கள், நெறைய எதிர்ப்புகளையும் நான் சந்திச்சேன். நான் அத எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு நான் என்னை எக்ஸ்பிளைன் பண்றத நிறுத்தணும். அதாவது நான் எது பண்ணாலும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தேன். நான் பண்ணத நெனச்சு அவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ? அவங்க என்ன தப்பா புரிஞ்சுப்பாங்களோ? அவங்க என்ன ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ? ஒரு உடை உடுத்துனா என்ன நினைப்பாங்களோ? நான் இத செஞ்சா என்ன நினைப்பாங்களோ? இல்ல எனக்காக டைம் எடுத்துட்டா என்ன நினைப்பாங்களோ? நான் ரெஸ்ட் எடுத்தா என்ன நினைப்பாங்களோ? அப்படின்னு நான் செய்யக்கூடிய ஒரு செயல்களுக்குமே விளக்கம் குடுக்கறத நிறுத்தணும். என்ன வேணாலும் நெனச்சுட்டு போட்டும். நான் செய்யற செயல் எனக்கு நான் உண்மையா நான் செய்யறேன் நான். அதனால முதல்ல நான் விளக்கம் குடுக்கறத நிறுத்தணும். ஏன்னா, எல்லாத்துக்கும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்ன நோக்கி எழக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாது. நான் அமைதியா போறதுக்கு உண்டான உரிமை எனக்கு இருக்கு. 2வது நோ சொன்னேன். அது என்ன நோ சொல்றது என்ன பெரிய விஷயமா? ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா நோ மீன்ஸ் நோ. அது இப்ப தான் எனக்கே புரிஞ்சுது. நான் நோ சொன்னா, அது குற்ற உணர்ச்சியா மாறிட்டு இருந்துச்சு. செல்ஃபிஷ்ஷா சுயநலவாதியா மாறணும். மத்தவங்கள மேல அக்கறை இல்லாதவளா மாறணும். மத்தவங்களுக்கு மரியாதை குடுக்காதவளா மாறணும். பரவால்ல. இருந்துட்டு போறேன். ஆனா, நான் சொன்ன நோக்கு அர்த்தம் நோ தான். ஏன்னா, எனக்கு நான் உண்மையா இருக்கிறேன். எனக்கு நோன்னு யோசிச்சேன்னா, நோ தான். மத்தவங்க எனக்கு நோ சொல்ல முடிவு பண்ணாங்க அப்படின்னாக்க, எனக்கான எஸ்ஸ நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? நான் சொன்ன நோக்குல குற்ற உணர்வு இல்ல. யாருகிட்டயும் மன்னிப்பும் கேட்கல. ஆனா, தெளிவான மனநிலையில நான் நோ சொன்னேன். 3வது என்ன சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நான் பொறுப்பெடுக்கிறத நிறுத்தணும். ஐயோ! நான் இல்லைன்னா இந்த உலகமே இயங்காது. என்ன சுத்தி இருக்கிற எதுவுமே இயங்காதுன்ற அந்த ஒரு பொறுப்பு இருக்கு பாருங்க. அது சுத்தமா ஃபேக்கு. ஏன்னா நீங்க இல்லைனாலும் மத்தவங்க அவங்கவங்க வேலைய பார்ப்பாங்க. அத நான் புரிஞ்சுக்க இத்தன வருஷம் ஆச்சு எனக்கு. ஐயோ! நான் இல்லைன்னா அவங்க என்ன ஆவாங்க? நான் இல் உங் நீங்க இல்லைன்னா யாரும் உங்கள பத்தி கண்டுக்க கூட மாட்டாங்க.
அதனால மத்தவங்களுக்கு பொறுப்பெடுத்துக்கிறத நிறுத்துங்க. உங்களுடைய வேலை உங்கள சரி பண்றது மட்டும் தான். மத்தவங்கள சரி பண்ற வேலைய நீங்க கையில எடுக்காதீங்க. ஏன்னா, அப்படி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க உங்கள இழந்துருவீங்க. அதையும் நிறுத்தணும். அடுத்து, என்னுடைய ஃபீலிங்ஸ் உண்மைன்னு நான் நம்பணும். நான் கோவப்படுறேன். எனக்கு அழணும்னு தோணுது. எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. எனக்கு அந்த இடத்துக்கு போக பிடிக்கல. எனக்கு இவங்க கிட்ட பேச பிடிக்கல. என்ன நீங்க இப்படி அட்ரஸ் பண்றது பிடிக்கல. சொன்னேன். ஓப்பனா சொன்னேன். தெளிவா சொன்னேன். அதுக்கு திரும்ப நெறைய கேள்விகள் வந்துச்சு அவங்கள்ட்ட இருந்து. இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே. உனக்கு இது சாதாரண விஷயம். ஆனா எனக்கு வலிக்குது. ஸோ இத நீங்க பண்ணக்கூடாது. என்கிட்ட இத நீங்க பண்ணக்கூடாது. ஓப்பனா சொன்னேன். என் ஃபீலிங்ஸ நான் மதிச்சேன். அது நான் வீக்னஸ்ன்னு நெனச்சுட்டு இருந்தேன். என்னோட ஃபீலிங்ஸ வெளில காட்டுறது நான் வீக்னஸ்ன்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா, அது நான் மத்தவங்களுக்கு குடுக்குற மெசேஜ் அப்படின்றது, இப்ப நான் அத உணர்ந்து செயல்படுத்தும்போது தான் எனக்கே புரியுது. சரிங்க. இது எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு என்ன சுத்தி உருவாக்கப்பட்ட, எனக்கு பிடிக்காத, பழக்கப்படுத்தப்பட்ட அந்த நான் யாருன்னு கண்டுபிடிச்சுட்டேன். அத உடைக்கணும்னு முடிவு பண்ணேன். அத கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சேன். சரி. இதெல்லாம் பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறமேலுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த உண்மையான நான் அப்படின்றது யாரு? அதையும் நான் கண்டுபிடிச்சேன். எப்படின்னா, நான் பெர்ஃபெக்ட் கிடையாதுங்க. ஐ அம் பெர்ஃபெக்ட்லி இம்பெர்ஃபெக்ட். அதாவது நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கணுன்ற அவசியமே எனக்கு கிடையாது. ஆனா, நான் பிரசன்ட்ல இருக்கிறேன். நான் எப்பவுமே ஒரு தைரியமான பொண்ணா இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா, எனக்கு நான் நேர்மையா இருக்கிறேன். நான் இருக்கிற எல்லா இடங்கள்லயுமே என்ன கொண்டு போய் ஃபிட் பண்ணணும், என்ன ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பிடிக்கலையா? தாராளமா என்ட்ட வரலாம். ஒதுங்கலாம். அதுவும் ஓகே தான். ஆனா, என்ன நான் தூக்கி போட மாட்டேன். என்ன நான் இக்னோர் பண்ண மாட்டேன். என்ன நான் விட்டு கொடுக்க மாட்டேன். மத்தவங்க என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக, என்னுடைய ஆத்தென்டிசிட்டிய, என்னுடைய ஆத்தென்டிக் லைஃப நான் இழக்க விரும்பல. ஸோ இந்த வெர்ஷன் எனக்கு குடுத்தது என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு மனம். ரொம்ப ரொம்ப என்ன நானு டீப்பா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு இடம் எனக்கு குடுத்துச்சு. யார்கிட்டயும் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆனா ரொம்ப டீப்பா நான் என்ன புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அது உண்மையாவும் இருந்துச்சு. அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம். நான் உண்மையானவளா மாறுனேன். நான் பெர்ஃபெக்ட்டா இல்லீங்க. இப்பவும் சொல்றேன். நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஆனா நான் உண்மையா இருக்கிறேன் பார்த்தீங்களா? பெர்ஃபெக்ட் வேற, உண்மை வேற. அத புரிஞ்சுக்கோங்க. ஆனா நான் உண்மையா இருக்கிறேன். எனக்கு நான் உண்மையா இருக்கிறேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க இத கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க, உங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி ஒண்ண விடுறேன். நீங்க நீங்களா இருக்கீங்களா? இல்லன்னா, மத்தவங்களால உருவாக்கப்பட்ட நீங்க சர்வைவல் மோடுக்காக அந்த ஒரு வடிவத்த கையில எடுத்துக்கிட்டு நிக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. உடனே பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. உண்மைகள் மெதுவா வெளில வந்தா கூட போதும். ஆனா, பொறுமைய கடைபிடிங்க. உங்களுக்கு நீங்க உண்மையா இருங்க. நான் இன்னைக்கு ஷேர் பண்ணது ஒரு முடிவு இல்லைங்க. ஏன்னா, அத முடிவுன்னு நெனைக்கல நானு. ஏன்னா, அத நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அது ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது. அது ஒரு பயணம். இந்த பயணத்த நான் ஆரம்பிச்சது டாக்டர் ஜோ டிஸ்பென்சா அப்படின்னு உலகளாவிய புகழ்பெற்ற ஒரு ஒரு ஆத்தருடைய புக்கான பிரேக்கிங் த ஹேபிட் ஆஃப் பீயிங் யுவர் செல்ஃப் அப்படின்ற புத்தகத்த படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலுக்கு தான் எனக்கு இந்த கன்டென்ட்டே புரிய ஆரம்பிச்சுது. அவருடைய வார்த்தைகள் மூலியமா தான் என் மேல போர்த்தப்பட்டிருந்த அந்த பழக்கப்படுத்தப்பட்ட நான் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன். எனக்கு அந்த விழிப்புணர்வு வந்தது. அத நான் பிரேக் பண்ணவும் செஞ்சேன். ஆனா இது ஒரே நாள்ல நடக்கல. 4 வருஷம் ஆச்சு. என்னுடைய வார்த்தைகள் உங்க மனசுல இருக்கக்கூடிய ஏதாவது எண்ணங்களுக்கு ஒலி வடிவம் குடுத்திருந்ததா நீங்க நம்புனீங்க அப்படின்னாக்க, ஐ ஃபீல் யூன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்க பொறுமைக்கும்,
அமைதிக்கும் நன்றி.